3000 ரூபாய். மூணு பேர். அண்ணா என்ன சொன்னா? அண்ணா என்ன சொன்னா? அண்ணா யாரு? அவர் காசு தரேன்னு சொன்னாரா? என்னன்னு? சரி உங்க காசு உங்களுக்கு எவ்வளோ? அப்போ வந்து உங்க பேர்ல 3500 இருக்கா? உங்களுக்கு 3500 இருக்கா? இந்த 3500 ரூபா எங்களுக்கு வந்து ஆமாம் 3000 ரூபா இருக்கு. 3 பேருக்குண்ணா? துண்டு நான் தானே போடணும். மீன் வந்து முடியாது. துண்டு போடுறது நான் தான். எவ்வளோ பிரச்சனை நாம தான் போடணும். நான் அழகா வர்றது நான் தான் காரணம். யாரு? ஆமா மீன்லாம் காரணம் கிடையாது. அது கெட்டு போன மீன் தான் நான் வீட்டு எடுத்துக்கலாம். மீன் சூப்பரா இருக்கு. நான் கவர் பண்ணீங்கன்னா கவர் ரொம்பவே 1000 டென்ஷன்ல இருக்கு. இல்ல 1.5 லட்சம் செலவு பண்ணி 1,20,000 செலவு பண்ணிட்டு பார்த்தா இவங்க நாய் கெஞ்சமே கெஞ்சி கிடந்தாகுது. அதுக்கு வாங்கி செலவு பண்ணணும் தான் தெரியும். என்னோட அக்கறை நான் என்ன சொல்றேன், அவனுக்கு காசு கொடுத்து 4 வாரமா காசு வரல. டொனேஷன் காசே கொடுத்தாச்சு 4 வாரமா. 5வது வாரம் காசு 1 மாசம் தான் இருக்குது. இது புரியுதுன்னா அப்புறம் அவன் பாவம் வாங்கி கொடுத்தவனோட பேர் கட்டுறது. மழையில் அநேகமா போடுறான். எல்லாம் பெரிய விஷயம் தான். அது எப்படிங்க? ஓகே ஓகே ஒரு தடவை மீன் கடை எரிஞ்சு போச்சு. அந்த கடையில் சாமி அண்ணன் எம்எல்ஏ மந்திரி நானும் சார் அண்ணா எம்சி அங்கே கூட்டு போனார் மந்திரி ஆஃபீஸுக்கு. கூட்டு போயிட்டு 15,000 ரூபா அப்பத்தி காசு 15,000 ரூபா. அப்போ போனார். அவங்க அப்பா அங்கே இருந்தார். அவங்க அப்பா அங்கே இருந்து நாங்கள் பண்ணித்தரோம் படம் காட்டி போட்டு தரோம். அது பண்ணி தரோம், இது பண்ணி அங்கே அந்த இடத்துல இங்கே வந்துன்னா இங்கே வந்து பார்க்கும்போது அது ஒரு காமெடி தெரியுமா? அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சொந்த பணத்தில் கொடுன்னு சொல்லிட்டு 15,000 ரூபா கொடுத்தாரு. கட்ட வாங்கிக்கிறா அப்படின்னு. அங்கேருந்து இங்கே வந்தோடனே அதை சொல்லுங்க. அங்கே பார்த்தோன்னே ஒரு 4-5 பேரை இங்கே வந்து நாங்கள் வந்து போட்டு கொடுத்துறாங்க. சங்கத்தில் கூப்பிட்டு வச்சு ஏடா பணம் வாங்கில எங்கடா
யாரு இட்டு போய் யாரு வாங்கி கொடுத்தது? யாருக்கு சேர வேண்டிய காசு? எப்படி அது ஒண்ணுமே புரியலையே. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போய் கட்டவாங்க அங்க போய் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அதே எப்படி பிடிக்கும்? ஏன்னா கட்ட உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அப்பெல்லாம் வந்து கட்ட அவ்வளோ காசு உங்களுக்கு அப்படின்னாரு. மணி 10 ரெண்டு நேரம் ஒன்றே இருக்கு. அப்படிங்க. ஆனால் சென்னைன்றது ஒன்று இருக்கு. அது யாருக்கு என்ன பாஸ்? கோயில் போனாரா டேய்? ஏடா கோயில் போனாரா? கோயில் போனாரா? டேய் பௌர்ணமிக்கு போன வாக்கு எப்படி பாரு? ஐஸ் போடுறது இல்ல? ஐஸ் போடுறது இல்ல? அப்படிங்க வாங்க வாங்க அளவு தனியாக போட்டுங்க. கவரில் போட்டு உள்ள வச்சிங்க. கவரில் போட்டு உள்ள வச்சிங்க. உங்களுக்கு 6000 ரூபாயா? 6000 மேலே வருதா? 1200. 6 கிலோவா 7 கிலோவா? 6 கிலோவா? 6 கிலோ வரும். Okay.